காய்ஸ் எல்லாத்துக்குமே சண்டேனா ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும். எனக்கு இன்றைக்கி சண்டேயில் என்ன ஸ்பெஷல்னால், நான் சொத்தால பீச்சுக்கு வந்திருந்தேன். அப்போ பீச்சில் பைக்கில் போயிட்டு ஒரு அண்ணா வந்து தனியாக இருந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. குளத்தில் மீன் பிடிச்சி பார்த்துட்டு ஃபஸ்ட் டைமாக பீச்சில் மீன் பிடிச்சி இன்றைக்கி தான் பார்க்குறேன். இது ஃபுல் வீடியோ பாருங்கள். அண்ணா ரொம்ப நேரமாக மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. மீன் கிடச்சா இல்லையான்னு சொல்லி லாஸ்ட்டாக தான் தெரியும். அதனால் மறக்காமல் ஃபுல் வீடியோ எல்லாருமே பாருங்கள் காய்ஸ். இன்னும் எது எப்படி தெரியும் கிடச்சிருக்கானா எப்படி தெரியும்? இதில் தெரியும் அதானே. அண்ணாவை நினச்சி ரொம்பவே பெருமையாக இருந்துச்சு. நிறைய வாட்டி ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க. மீன் கிடைக்கல. இருந்தாலும் அவங்க முயற்சியை கைவிடதா இல்லை. இந்த மாதிரி தூண்டில் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமை பார்க்குறேன். நம்மலாம் குளத்தில் தூண்டில் போடும்போதுமே இவ்வளோ தூரம் போமான்னு தெரில. இந்த அண்ணா இருந்த இடத்துலையே இருந்து வீசுகிறாங்க. அது ரொம்ப தூரமாக போய் விழுது. இந்த மாதிரி தூண்டில் எப்படி நல்லா ரேட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு இதை பற்றி தெரியல. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த தூண்டில் பற்றி தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ப்ரைஸ் தெரிஞ்சாலும் அதை கமெண்டில் சொல்லுங்கள். அண்ணன் ரொம்ப நேரம் முயற்சி பண்ணாங்க. ஆனால் பெரிய அளவுக்கு எந்த மீனுமே கிடைக்கல. இது நானும் பார்த்து ரொம்ப நேரமாக இருந்து பார்த்தேன். ஒரு மீன் கிடச்சது போல இல்லை. அப்புறம் நானும் பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். அப்புறம் தூண்டில் போட்ட அந்த அண்ணாட்ட நான் கேட்டேன், ஆனால் எவ்வளோ நேரம் நீங்கள் இருந்தும் ஒரு மீனுமே கிடைக்கல, உங்களுக்கு போர் அடிக்கலன்ட்டு. எனக்கு சண்டே இதுதான் பொழுதுபோக்கு, எப்போதுமே சண்டே நான் இங்கே வந்துடுவேன் அப்படி சொன்னார். ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு காய்ஸ்.